வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புன்னா, விஜயோட ஜாதகத்தை மறு ஆய்வு பண்ணலாம். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் போயிட்டு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜெயலலிதா ஜாதகத்தையும் கொடுத்துருக்குறேன். கமெண்டில் நிறைய பேர் கன்னியா லக்னம், இந்த ஜாதகம் நான் பார்த்துருக்குறேன், அவரோட ஜாதகம் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது நார்மல் தான், இது எல்லாரும் சொல்லக்கூடியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி நம்ம சொல்கிறது கரெக்டாக இருந்தால் இது மாதிரி சொல்கிறாங்க, தப்பாக இருந்தால் நீங்கள் கணிச்சது தப்பு, உங்களுக்கு ஜாதகம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. எல்லாரும் 100% கொடுக்க முடியாது. என்ன நடக்கும் அப்படிங்கிறது முன்னாடி தெரியாது. நம்ம வேணால் கொஞ்சத்தை எடுத்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய வாக்குகள் வரும், ஆனால் கொஞ்சத்தில் மிஸ் ஆயிரும். இவருக்கு எப்போவுமே அடுத்தவங்க சப்போர்ட் தேவை. ஏன் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோன்னா, அவர் கொஞ்சத்தில் மிஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தவங்க தயவு இவருக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த ஆசை இருந்தால் மட்டும்தான் இவர் அரசியலுக்கு வர முடியும். அவங்க பார்க்குற யோகம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதை எதனால் சொன்னோம் அப்படிங்கிறது ஏன் சொன்னேன் அப்படின்னா, அவருக்கு லக்னத்திலேயே சந்திரனும் செவ்வாயும் இருக்குது. அதாவது சந்திரன் லக்னத்தில் ஆட்சி பெற்று இருக்குது, செவ்வாய் நீசமாக இருக்குது. அப்போது ரெண்டும் சேர்ந்ததுனால நீச்சபங்க ராஜயோகத்துக்கு போயிடுது. லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் லக்னத்தில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்காக தான் நம்ம அதை சொன்னோம். ஏன்னா அவர் அம்மா பையனாக தான் இருப்பார், இப்போவும் இருப்பார். புரியுதுங்களா? அப்பாவும் அவருக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவார். அது எப்படின்னா, 2க்கு அதிபதி சூரியன் 12ல் இருந்து 12ஆம் அதிபதி கூட இருந்து கூட சனியும் இருக்கிறதுனால அவங்க அப்பா அவருக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பார். இவருக்கு வேணா அவங்க அப்பா பிடிக்காமல் இருக்கலாம். பிடிக்காமல் இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. பட் 12ல் கொஞ்சம் மறைஞ்சிருக்குது. கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும். யாராக இருந்தாலும் பெற்றவங்க கொஞ்சம் பசங்களை கை விடுறது பயப்படுவாங்க. அரசியல் அப்படின்னாவே கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். எல்லாத்துக்கும் பொது தான். அந்த மாதிரி தான் அவங்க அப்பா அம்மாவுக்கும் இருக்கும். அதனால் வர கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது நம்மளுக்கு வேண்டியதில்லை. இப்போது கன்னியா லக்னமாக இருந்திருந்தால் அவருக்கு திருமணம் லேட் ஆகிருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னீங்களா? அதாவது சுக்கிரன் ஆட்சி பெற்று இருந்தால் 2-7க்கு அதிபதி ஆட்சியாவோ உச்சமாகவோ இருந்தால் கண்டிப்பாக திருமணம் காலதாமதமாகும்னு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். இவருக்கு காலதாமதம் ஆகலை. அதனால் அவருக்கு கன்னியா லக்னம் கிடையாது. இன்னொன்று, குரு 9ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. குரு தசை நடந்தால் மட்டும்தான் அந்த குரு தசையை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ குரு தசை நடக்கலை, அதனால் குரு நம்மளுக்கு தேவையில்லை. இன்னொன்று நம்ம சொல்லியிருந்தோம், ராகு கேதுக்கள் இதுக்கு ரொம்ப, கேது கிடையாது, ராகு ரொம்ப யோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். அது எப்படின்னா, இப்போது ராகு நீச்சனோட வீட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இல்லை, நீச்சபங்க ராஜயோகத்தினுடைய வீட்டில் இருக்குது. அதாவது ஒரு கிரகம் நீச்சமாகி நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகத்துக்கு போயிட்டால் 120% பலன் கொடுக்கும். அதாவது ஆட்சியோவோ உச்சமாக இருந்தால் மட்டும் 100% தான். நீச்சபங்க ராஜயோகத்துக்கு போயிட்டால் 120% பலனை கொடுத்தே தீரும். அது ஒன்று. இன்னொன்று, 3ஆம் அதிபதி வக்ரமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அவங்க சப்போர்ட் தேவை அப்படின்னு எடுத்திருப்போம். அது சுக்கிர திசைக்கு மட்டும்தான், சூரிய திசைக்கு கிடையாது. ஏன்னா சூரியன் சனியையும் புதனையும் அஸ்தங்கப்படுத்தினதுனால சூரியனோட பலனையும், அதாவது சனியோட பலனையும் புதனோட பலனையும் சேர்த்து சூரியனே செய்வார். அதனால் சூரிய திசையில் இவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் தேவைப்படாது. புரியுதுங்களா? இப்போது நம்ம சொன்னதில் ஒரு வித்தியாசமும் இல்லை, 90% கரெக்டு தான். ஜாதகம் அடுத்தவங்களுக்கு தெரியுது தெரியல அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க.
ஒருத்தர் சொல்கிறதுனால அவங்க ஜாதகம் படிக்கலை அப்படிங்கிறது ஆகாது. அவங்களுக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. நம்ம கணிச்சது தவறாக இருக்கலாம், நம்ம நினைக்கிறது தவறாக இருக்கலாம். 100%ங்கிறது எல்லாராலையும் கொடுக்க முடியாது. எனக்கு அரசியல் தெரியாது. தெரிஞ்சாலும் இப்போ நடந்த அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா மாமூலாக ஜெயிப்பாங்க, போயிட்டு பதவியில் உக்காந்துருவாங்க. இன்றைக்கி பதவி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறமும் ஒருத்தரோட சப்போர்ட் தேவைங்கிறது எனக்கும் புதுசு தான். நானும் இதுவரையும் பார்த்ததில்ல, கேள்வி கூட பட்டதில்லை. நான் அதை பற்றி எனக்கு தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது இந்த மாதிரிலாம் நடக்குங்கிறது நம்ம வந்து யூகிக்க முடியாது. நூல் பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல முடியும். இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமே தவிர, எக்ஸாக்டாக இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. அவ்வளோதாங்க விஷயம். நீங்கள் வேணா ஜெயலலிதா அம்மா ஜாதகத்துலேயும் பாதகாதிபதி தசை எப்படி இருந்ததுன்னு நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன், எப்பயோ போட்டுட்டேன். அந்த மாதிரி நீங்களும் போய்ட்டு பாருங்கள், அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களும் பாதகாதிபதி தசையில் எவ்வளோ தடையையும் மீறி அரசியலில் வந்து ஆட்சி ஏற்றுக்கிட்டு ஒரு 2 வருஷ காலம் அவங்க நடத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்துட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பாதகாதிபதி திசையில் பேர் புகழ் எல்லாத்தையும் கொடுக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாதகாதிபதி திசையில் பேர் புகழ் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்கும். ஒன்றே ஒன்று உயிர் காரகத்துவத்தை கெடுக்கும். உயிர் காரகத்துவத்தை கொடுத்துருச்சுன்னா இந்த மாதிரி பேர் புகழெல்லாம் தடைப்படும். இப்போ இவங்களுக்கு உயிர் காரகத்துவத்தை கெடுத்து இந்த மாதிரி அரசியலில் வந்துட்டார். அவ்வளோதான் விஷயம். பாதகாதிபதினாவே கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும், வேறு எதுவும் கொடுக்காது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது தப்பான கருத்து. ஜோதிடம் தெரியாதவங்க சொல்கிறது. அதாவது பாதி படிச்சிருப்பாங்க, முழுசாக தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு. அதுதான் விஷயமே தவிர பாதகாதிபதி திசையில் எப்படி அரசியல்வாதி ஆவாங்க, எப்படி நல்லது செய்வாங்க, பேர் புகழ் எப்படி வரும், அதெல்லாம் கிடையாது. பாதகாதிபதி திசையும் நன்மையை கொடுக்கும், நல்லதை நடத்தும். ராகு இதுக்கு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கணும். ஏன்னா ராகு திசையில் தான் ராகு எப்படி அப்படின்னா பிரம்மாண்டத்தை குறிக்கும், கேது எல்லாத்தையும் குறுக்கும். அதாவது ஒரு விஷயத்தை பெருசாக இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சி காட்டும். ஆனால் ராகு அப்படி கிடையாது, பெருசாகும். ஒரு 5ல் ராகு இருந்தால் அது உன்னுடைய வளர்ச்சி அபிர்விதமாக இருக்கும். இதுவே 5ல் கேது இருந்தால் 1 2 ரொம்பத்தை குறைச்சிடும். அந்த இடத்தினுடைய தன்மையை மொத்தத்தையும் வந்து குறைச்சிடும். இதுதான் ராகு கேதை கணிக்கிறதுக்கு நிறைய படிக்கணும். புரியுதுங்களா? இப்போ வந்து இவருக்கு ப்ளஸ் ஆனதே வந்து ராகுனால தான். ராகு அவ்வளோ பெரிய வேலையை இவருக்கு செஞ்சு கொடுத்துருக்குது. இன்னும் 6 மாதம் வரைக்கும் இவர் பேர் இதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த 2ஆம் மாதம் 2027 வரைக்கும் இவரோட பேச்சு ஓங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேணால் மாம்பழம் அரசியல்வாதிங்க மாதிரி நம்ம கண்டுக்காமல் விட்டுறலாம். ஆனால் அது வரைக்கும் இவர் அதிரடியான முடிவு எடுத்துக்கிட்டே தான் இருப்பார், ஃபயர் விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இது ராகு கொடுக்கக்கூடிய நன்மைகள். ராகு அந்த அளவுக்கு நன்மையை செய்யும். எல்லார் ஜாதகத்துலேயுமே ராகு வந்து ப்ளஸ்ஸாக உக்காந்துருச்சுன்னா அவங்கள வந்து ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு அரசியலாக இருக்கட்டும், ஒரு டாக்டரேட்டாக இருக்கட்டும், எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் ராகு நல்லா உட்காந்துட்டா அந்த காலகட்டம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா ராகு தசையில் பெரிய இதுவாக செஞ்சிடும். இப்போது புத்தி தான் நடக்குது. புத்திக்கே நம்ம வந்து இவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ திசை நடந்தால் இவ்வளோ ப்ளஸ்ஸாக இருந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? அவ்வளோதாங்க விஷயம். இதனால் அடுத்தவங்களை வந்து கேலி செய்யவோ இன்னொன்று கமெண்ட் வந்து தப்பாக பண்ணுறதோ வேண்டாம். எல்லாரும் வந்து நல்லவங்க தான். நம்ம நம்பிக்கை தான் எல்லாமே. புரியுதுங்களா? தேங்க்யூங்க.